ஆனால் இப்போ 1v1 தான் பார்க்க போகிறீங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்டு ஓரளவு பாட்டு மாதிரி தான் இருக்கான். அடிக்கும்போது தான் தெரியும். இன்னும் லாங்கில் ஓடிட்டுருக்கான். தலை மேலேயே ஒன்றும் அடிக்கலான்னு பார்த்தாலும் தலை மேலே வாங்கிட்டான். சாவு பவர் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. இன்னும் வந்து பாருங்கள், இது ஃபஸ்ட் ரவுண்டில் இதை அடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தலை மேலே வைக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோன்ற மாதிரி இருக்குது. இப்போ பிளேயர் மாதிரி தம்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேயர் மாதிரி இருக்கான். கொஞ்சம் எகிட்டே இருக்கான். இவனை தலை மேலே அடித்து வீட்டுக்கு போடான்னு சொல்லிடலாமா? வீட்டுக்கு போடா. இது வந்து ஆக்ஷன்லாம் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ஒரு டம்மி பாட்டு மாதிரி தான் விளாட்றான். இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரவுண்டு ஏதோ அடிச்சிட்டோம். இப்போ அவன் வந்து இன்னமும் அங்கேருந்து ஸ்கோப் போட்டு அடிக்கிறான், அழுத்தி பிடிக்கிறான், கிட்ட வர மாட்டேங்கிறான். நம்ம வந்து அவன் என்னங்க எடுத்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே டெசர்ட்டிக்கல் மட்டும்தான். நம்ம உட்பேக்கர் எல்லாம் அழுத்தி பிடிக்கிறான். இதுக்கு நீ கேமே விளாட போகலான்டா, எதுக்கு அழுத்தி பிடிக்கிற? என்னதான் ஆச்சுன்னு தெரியல, நெட் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். பிங்கு ப்ராப்ளமானு தெரியல. ஒரே இடத்த நிற்கிறான். ஸ்கோப் போகிறானான்னு தெரியல. நம்ம தலைமையில் வச்சு வீட்டுக்கு போடான்னு நினச்சிடலாம். தரமான ஒரு ஒன் டேப். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிங்கு ப்ராப்ளம். அது என்னால் என்னன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்லாம் சரியாக கொடுக்குறான். என்னன்னு தெரியல. ஒரே இடத்த நின்றுக்கிறான். நின்றுட்டு இன்னமும் ஷூட் பண்ணுறான். நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா கிட்ட இருந்தால் நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும் ஒன் டேப் அடிக்க வராதுன்னு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு பிங்கு ப்ராப்ளம்ன்றதுனால அடிச்சிட்டோம். நம்ம தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து பார்க்கலாம். டவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒழுங்காக கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அவன் வந்து என்ன தான் நினைக்கிறான்னு தெரியல. குருவால் தான் போகிறானே தவிர அப்புறம் அழுத்தி பிடிக்கிறான். நம்ம எதுக்குடா அப்படி அழுத்தி பிடிக்கலாம்? அழுத்தி பிடிக்கிறான் வந்து. இருந்தாலும் நம்ம ஒரு பிளேயர் ஆச்சா, படா ப்ரோ பிளேயர் இல்லையா, அதனால் சொல்லிட்டு அவனை மண்டியில் அடித்து வீட்டுக்கு போடான்னு துரத்திட்டோம். இந்த மேட்ச்சில் வந்து நம்ம தான் ஜெயிப்போம். பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். அவன் அடிச்சடி வெளில போயிருப்பான்னு பார்த்தா வந்து திரும்பியும் அழுத்தி பிடிக்கிறான். அவனை என்ன தான் நான் பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பி நின்றுட்டான். திரும்பி மண்டியில் ஒன்று வச்சு வீட்டுக்கு போடான்னு நினச்சிட்டான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவன் எதுக்கு தான் கேம் விளாட்றான்னு தெரியல. அழுத்தி பிடிக்கிறான். லாஸ்ட் ரவுண்டு இப்போ நம்ம தான் ஜெயிப்போம். அவன் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அங்கேயே தான் நின்றுக்கிறான். இப்போ அவனை கிட்ட போய் மண்டை மேலே அவனை அடிக்கிறான் பாருங்கள். இப்போ கொஞ்சம் மூமெண்ட்லாம் சரியாக கொடுக்குறான். ஆனால் குல்வால் போடுறானே தவிர ஒரு ரவுண்டும் அவன் என்னை அடிக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் ஃபைனலி நம்ம பூயா அடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.